மரக்கறி மற்றும் பழ வகைகளை கொண்டு செல்லும் போது பிளாஸ்டிக் கூடைகளை பயன்படுத்துவது கட்டாயமாக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாட்டின் பல பகுதிகளில் இன்றைய தினமும் எதிர்ப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சரின் தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றும் நாட்டின் பல பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றன. தம்புளை நகர மத்தியில் ஒன்று கூடிய மரக்கறி விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் இந்த நடைமுறைக்கு தமது எதிர்ப்பை வெளியிட்டனர். நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் வந்து தம்புளை பொருளாதார மத்திய நிலையம் முன்பாக கூடிய இவர்கள் இன்று முற்பகல் ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பித்தனர். ஆர்ப்பாட்டக்காரர்கள் A9 மற்றும் A6 வீதிகளூடாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமையால் அவ்வீதிகளூடான போக்குவரத்து தடைப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவர்கள் தம்புளை நகர மத்தியை வந்தடைந்தனர். இதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் மற்றும் போலீசாருக்கு இடையில் மாலை 3 மணி அளவில் அமைதியின்மை ஏற்பட்டது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் போலீசார் மீது கற்பிரயோகம் மேற்கொண்டதை அடுத்து கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். ஆர்ப்பாட்டத்தின் போது அமைதியின்மையை தோற்றுவிக்கும் வகையில் செயற்பட்ட 28 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை பண்டரவளை பகுதியில் இன்று மாலை நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் மீதும் போலீசார் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். மரக்கறி விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இதேவேளை கோட்டை புகையிரத நிலையம் முன்பாக ஒன்று கூடிய மேனிங் சந்தையின் சிறு மற்றும் மொத்த வியாபாரிகளும் விவசாயிகளும் பிளாஸ்டிக் கூடை பயன்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். பிளாஸ்டிக் கூடை பயன்பாட்டை கட்டாயப்படுத்தும் சட்டத்தை உடனடியாக நீக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இன்று காலை 7 மணி அளவில் ஆரம்பமாகிய ஆர்ப்பாட்டம் சில மணி நேரம் இடம்பெற்றது. அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவை சந்தித்து கலந்துரையாடி இதற்கான தீர்வு ஒன்று வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டதை அடுத்து ஆர்ப்பாட்டம் தற்காலிகமாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வருகை தந்த அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார ஆர்ப்பாட்டக்காரர்களுடன் கலந்துரையாடினார். இது நடைமுறை சாத்தியமற்றதாக அமைந்துள்ளதாலும் இன்று பாரிய பிரச்சனையை தோற்றுவித்துள்ளதாலும் உடனடியாக இந்த நிலைமைகளை இலகுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நான் இந்த சந்தர்ப்பத்தில் கோரிக்கை விடுக்கின்றேன். மேனிங் சந்தையில் 1200க்கும் மேற்பட்ட மரக்கறி மற்றும் பழக்கடைகள் உள்ளன. இன்று காலையிலிருந்து எவ்வித வர்த்தக நடவடிக்கைகளும் அங்கு முன்னெடுக்கப்படாத நிலையை காண முடிந்தது. இருப்பினும் விவசாயிகளுக்கு ஏற்படும் நஷ்டத்தை தடுக்கும் வகையில் லாரிகளிலிருந்து நேற்று இறக்கப்பட்ட மரக்கறி மற்றும் பழ வகைகள் மாத்திரம் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. வேறு தினங்களில் சுறுசுறுப்பாக வியாபார நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் மேனிங் சந்தை வியாபாரிகள் இன்று இவ்வாறு தமது பொழுதை கழித்தனர். இன்று 2வது நாளாகவும் தம்புத்திகம் விசேட பொருளாதார மத்திய நிலையத்தின் முன்பாக கூடிய பிரதேச விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்கள் அனுராதபுரம் குருநாகல் பிரதான வீதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமையால் அந்த வீதியூடான போக்குவரத்து தடைப்பட்டது. மற்றொரு ஆர்ப்பாட்டம் ரத்ன நகர மத்தியில் இன்று இடம்பெற்றது. அக்குனுகொல பேலஸ் பகுதியிலும் எதிர்ப்பு நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டது.